தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு பொது சின்னமா அறிவிச்சிருக்காங்க விசில். ஜாதக ரீதியா அவருக்கு வெற்றியை கொடுக்குமா சார்? வெட்டறையில ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் வச்சிருக்கிறார். இப்போ டிவி பார்க்கக்கூடிய நேயர்கள் நான் சொல்லக்கூடியதை கூர்ந்து கவனிங்க. இது வந்து ஆன்மீக அரசியலை பத்தி நான் சொல்றேன். நம்மளெல்லாம் விசில் அடிச்சான் குஞ்சின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன ஒரு வாயில விசில் தூக்கி வச்சுட்டாங்களா? இதுக்கு முன்னாடி இந்த விசில் சின்னத்தை பயன்படுத்தினது யாரு? தமிழறிவு மணியன், மயில்சாமி, பிரகாஷ் ராஜ் எல்லாரும் அவுட்டு. விசில் சின்னம் ஒரு ராசி இல்லாத சின்னம். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஜோதிடர்கள் சொல்ல மாட்டாங்களா? இந்த விசில் சின்னத்தை அறிவிச்ச நாள்ல இருந்து விஜய்க்கு ஏற்ற சின்னம் எது தெரியுமா? விஜய்க்கு ஏற்ற சின்னம் நான் இன்னைக்கு சொல்றேன். ஆலமர விழுதுகள் மாதிரி அந்த கட்சிகள் அப்படியே நாளைக்கு தலைச்சு ஓங்கும். இதெல்லாம் அஸ்ட்ராலஜர் சொல்லணும். விஜய் சார், உங்களை மாதிரி ஆள்கிட்ட கேளுங்க, கலக்குன்னு கலக்குவோம். என்ன பண்ணணும்னு செய்ய முடியாத அளவுக்கு தவிக்கிறாங்க பாருங்க. படத்தோட உங்க படம் அடுத்தால எப்போ ரிலீஸ் ஆகும்னு என்னால சொல்ல முடியும். இப்ப சொல்றேன், ஜனநாயகம். ஆனா இப்போ இவ்வளவு சொன்னாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ விசில் கிடைச்சிருச்சு சார். அதோட வெற்றி வாய்ப்பு எப்படி? எனக்கு தெரிஞ்சு விசில் அவங்க வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும். திறன்பேசி நேயர்களுக்கு விகினாரனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். வணக்கம் மேடம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு பொது சின்னமா அறிவிச்சிருக்காங்க விசில். ஜாதக ரீதியா அவருக்கு வெற்றியை கொடுக்குமா சார்? விசில் சின்னம் அறிவிச்சிருக்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு சின்னத்தினுடைய காரகத்துவம், அதனுடைய தன்மை அப்படிங்கிறத முதல்ல நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இப்போ உதயசூரியன் சின்னத்தை எடுத்துக்கோங்க. உதயசூரியன்னா அதை ஏதாவது குறை சொல்ல முடியுமா? டிஎம்கே கட்சி விட்டுருங்க. அந்த உதயசூரியன் சின்னத்தினுடைய தன்மையை நீங்க எடுத்தீங்கன்னா டெய்லி நீங்க சூரியன் முகத்துல முழிச்சுதான் ஆகணும். அந்த சூரியனால தான் இவ்வளவு உயிர்கள் வாழுது. உலகமே சூரியனுக்கு அடிப்படையில். சூரியன் இல்லைன்னா உலகமே இல்லை. அதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் தான் நம்ம பூமி. பிஞ்சு விழுந்த சின்ன பீஸ் தான் பூமி. அப்ப அந்த சின்னத்தினுடைய தன்மை என்ன ஆகுது? டெய்லி உயிரோட்டமா இருக்குது. உதிக்குது. அப்போ அந்த உயிரோட்டத்தினுடைய தன்மை அந்த உதயசூரியன் சின்னத்திலே இருக்கு. அப்போ அந்த சின்னத்தை வச்சதுனால தான் டிஎம்கே இவ்வளவு தூரம் இன்னும் வேரூன்றி நிற்கிறாங்க. அப்போ அதில் ஒரு ப்ளஸ் இருக்கா? அடுத்து ரெட்டலை எடுத்துக்கிடுவோம். ரெட்டலைக்கு என்ன அப்படி பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ரெட்டறையில ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் வச்சிருக்கிறார். இப்போ டிவி பார்க்கக்கூடிய நேயர்கள் நான் சொல்லக்கூடியதை கூர்ந்து கவனிங்க. இது வந்து ஆன்மீக அரசியலை பத்தி நான் சொல்றேன். இப்படிங்கிற சின்னம் வந்து எந்த சாமி வச்சிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி வச்சிருப்பார். இனி வந்து ஒவ்வொருத்தரும் சிலையை பார்க்கும்போது கூர்ந்து கவனிங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதி 4 கைகள்ல ஒரு கையில இந்த மாதிரி ஒரு சின்னம் இருக்கும். இதைதான் எம்ஜிஆர் காமிப்பார். ரெட்டையிலங்கிற பேரை சொல்லிட்டு இப்படியே காமிச்சுட்டே வருவார். அப்ப என்ன ஆகுது? பெருமாளையே கையில எடுத்துட்டாரா? அப்போ ஒரு ஆக்கர்ஷண சக்தி அந்த சின்னத்துல இருக்கணும். விசில், அதுக்காக நான் விசிலை குறைச்சி சொல்ல வரல. விசிலுடைய தன்மை என்ன? கண்டக்டர் மெயினா நம்ம பார்க்கக்கூடியது யாரு? கண்டக்டர் கையில வச்சிருப்பாரு. எல்லாரும் யாருங்க எல்லாரும் இறங்குங்க போலாம், ரைட். இப்ப என்ன ஆயிடுது? கட்சிக்கு எல்லாரும் வாங்க போங்க அப்படி ஆயிடுதா? இது ஒண்ணு ஆச்சா? அதே மாதிரி அந்த விசில ஊதணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். அந்த விசில எவ்வளவு நேரம் நீங்க ஊதுவீங்க? உங்களால மிஞ்சி போனா 5 நிமிஷம், 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம். அந்த எனர்ஜி முடிஞ்ச உடனே எப்படி ஓஞ்சி உட்கார்ந்துருவீங்க. அப்ப அந்த எனர்ஜி இருந்தா தான் விசில் இயங்கும். அங்க அப்ப எனர்ஜி அவுட் ஆகுதா? இதை தாண்டி நார்மலா அந்த விஷயத்தை கவனிக்கும் போது விஜய் ஒரு மேடையில பேசினாரா? என்ன பேசினாரு? நம்மளெல்லாம் விசில் அடிச்சான் குஞ்சின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன ஒரு வாயில விசில் தூக்கி வச்சுட்டாங்களா? இதெல்லாம் விஜய் வழி நடத்தக்கூடிய அரசியல்வாதிகளா இருக்கட்டும், பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத்லாம் உட்கார்ந்துருக்கிறாரு, அண்ணன் செங்கோட்டையன் உட்கார்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் இதை பத்தி சொல்ல மாட்டாங்களா? இந்த சின்னத்தை எழுதி கொடுக்கும்போது அரசியல்ல பழுத்த பழங்கள் இவங்கெல்லாம் இதை பத்தி நினைக்க மாட்டாங்களா? எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள்,
அண்ணன் நாஞ்சில் சம்பத் எல்லாம் பேசினாருன்னா அப்படியே அதிரம் மேடை. செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து அவரு பெரிய நிபுணர். அப்ப இவங்கெல்லாம் இதை பத்தி யோசிக்க மாட்டாங்களா? இதுக்கு முன்னாடி இந்த விசில் சின்னத்தை பயன்படுத்தினது யாரு? தமிழறிவு மணியன், மயில்சாமி, பிரகாஷ் ராஜ் எல்லாரும் அவுட்டு. விசில் சின்னம் ஒரு ராசி இல்லாத சின்னம். அது ஒண்ணாச்சா? அந்த விசில் அடிச்சா குஞ்சிடின்னு சொன்ன விஜய் வாயில விசில வச்சுட்டாங்களா, ஊத வச்சுட்டாங்களா? இது ஒண்ணாச்சா? அடுத்து பாருங்க, உங்க ஓட்டு கேட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஒருத்தன் நோட்டீஸ் கொடுத்து பேசுவான், நம்ம கட்சிக்கு பேசுங்கன்னு. பின்னாடி நின்று 50 பேர் விசில் அடிப்பான். இவன் பேசுறது காதுல விழுமா? இல்ல அதையே தான் செங்கோட்டையன் அவர்களும் எச்சரிச்சிருக்காங்க. எச்சரிக்கையா விசில் அடிக்கணும். நீங்க தூங்குறவங்க கிட்ட போய் விசில் அடிச்சா ஓட்டு வராது. அந்த செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்கணும்? இந்த சமாச்சாரமே வேண்டாம், இது சமாச்சாரமே வேண்டாம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில சத்தம் மக்களுக்கு பிரச்சனை. கிட்டத்தட்ட எல்லா 50% நோயாளிகள், படிக்கிற குழந்தைங்க, செல்போனு, எங்க பார்த்தாலும் மோட்டார் வாகன சத்தம். இதுக்கு இடையில இந்த விசில் சத்தம் இன்னொரு 5-6 மாசத்துக்கு காதை பிளக்கும். இவனுங்க ஓட்டு கேட்கும்போது சும்மா போக மாட்டாங்க. அவ்வளவா சின்ன பசங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே இளம் வயசு இளைஞர்கள். எர்த்து எப்படி இருக்கும்? அவன் 50 பேர் வாயில வச்சு விசில் அடிச்சானா அந்த தெரு என்னதுக்கு அவருது? அப்ப இதெல்லாம் யோசிக்காம அந்த விசில விஜய் வாயில வச்சு ஊதிட்டு போயிட்டாரு. நம்ம தானே பேசணும், விசில் அடிச்சா குஞ்சின்னு சொல்லிடுவோம். அதையும் அவரு நினைக்கல. அப்போ இப்படி ஒரு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஜோதிடர்கள் சொல்ல மாட்டாங்களா? இந்த விசில் சின்னத்தை அறிவிச்ச நாள்ல இருந்து விசில் சின்னம் வரைக்கும் எவ்வளவு மைனஸ் பாயிண்ட் அதுல இருக்கு. இது கூட இருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வேற உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இல்ல சார், இப்போ இத நீங்க மைனஸ் பாயிண்ட்னு சொன்னா கூட அந்த விசில் முதல் ஸ்டார்ட் ஆகுற வி வந்து அவருக்கு ரொம்ப ராசியான எழுத்து. ஏன்னா விக்கிரவாண்டி வி சாலை அதுவும் வீல வருது, விஜய் வீல வருது. அதனால வீன்றது அவருக்கு ரொம்ப சென்டிமெண்ட் அப்படின்னு, அது இது நல்லதுதான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? ஏன் வீனா விசில் மட்டும் தான் வைக்கணுமா? எவ்வளவோ வார்த்தைகள் வீங்கிறதுல இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு சின்ன, அதாவது விஜய்க்கு ஏற்ற சின்னம் எது தெரியுமா? விஜய்க்கு ஏற்ற சின்னம் நான் இன்னைக்கு சொல்றேன். அதாவது என்னைக்குமே மக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள சின்னங்களை வாங்கணும். என்னைக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல அழியாத சின்னங்களை வாங்கணும். விஜய்க்கு ஏற்ற சின்னம் எது தெரியுமா? பனைமரம். பனைமரம் மட்டும் விஜய் வாங்கி இருந்தால் விஜய்க்கு அது காலகாலத்துக்கு தலைச்சு நிற்கும். தண்ணி ஊத்துனாலும் நிற்கும், ஊத்தாட்டாலும் நிற்கும், எந்த பஞ்சத்திலையும் நிற்கும், எப்பொழுதும் பலன் தரும். பனைமரத்தில் உள்ள அனைத்து பாகங்களும் பலன் அளிக்கும். ஆனா பனை மரமே பழிந்து வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு சார். இந்த பனை விதைகளை போட்டுட்டு வர்றாங்கல்ல, மறுபடி உண்டாக்குறாங்கல்ல. ஒரு பனைமரம் 200-300 வருஷம் தலைக்குது. ஒரு கட்சி 100 வருஷம் நின்னாலே பெரிய விஷயம் தானேங்க. ஒரு பணம். அப்ப பனை மரம் சின்னம் விஜய்க்கு ஏற்ற சின்னம். தென்னை மரம் எடுத்துக்கலாம். தென்னை மரத்துல ஏற்கனவே நிறைய பேர் வச்சிருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஏதோ கேள்விப்பட்டேன். சரி, அதை கூட விட்டுறலாம். இந்த பனை மரத்தை எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆலமரம். ஆலமர விழுதுகள் மாதிரி அந்த கட்சிகள் அப்படியே நாளைக்கு தலைச்சு ஓங்கும். இதெல்லாம் அஸ்ட்ராலஜர் சொல்லணும். விஜய் சார், எங்களை மாதிரி ஆள்கிட்ட கேளுங்க, கலக்குன்னு கலக்குவோம். நீங்க என்னன்னா இப்படி இருக்கீங்க? இதெல்லாம் பாருங்க, இப்படிலாம் இருக்குது. ஒரு நீங்க வந்து நேற்று வரைக்கும் நடிகர், இன்னைக்கு நீங்க ஒரு அரசியல் தலைவர். ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. நம்ம என்ன பேசியிருக்கோம், என்ன பேச போறோம், நம்ம என்ன செய்ய போறோம். நீங்க சாதாரண ஆள் கிடையாது. உங்களுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. பொறுப்புணர்வோட இருக்கணும். உங்க கட்சி வளரணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஏன்னா நாங்களும் போர் அடிச்சு போய் தான் இருக்கோம். 2 கட்சியும் பார்த்து போர் அடிச்சு தான் இருக்கோம். ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்குன்னு தான் பாக்குறோம். நீங்களாவது வந்து மாத்துவீங்கன்னு நினைக்கிறோம். ஆனா தடுமாற வைக்கிறாங்க. உங்களை சுத்தி உட்கார்ந்து என்ன பண்ணணும்னு செய்ய முடியாத அளவுக்கு தவிக்கிறாங்க. பாருங்க, படத்தை விட உங்க படம் அடுத்தால எப்போ ரிலீஸ் ஆகும்னு என்னால சொல்ல முடியும். இப்ப சொல்றேன், ஜனநாயகம் பிப்ரவரி 20க்கு மேல ரிலீஸ் ஆகும். உங்க படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் எலெக்ஷன் டேட்டை அறிவிப்பாங்க. போதுமா? இதான் ஜோசியம். ஏசியம் ஜோசியம் நீங்க சொன்னது நடக்கும் பாருங்க. இந்த விசில் சின்னம் குறித்து இவ்வளவு விஷயம் சொன்னீங்க சார். அதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு 5 சின்னம் ஏதோ கேட்டிருந்ததா சொல்லப்படுது தேர்தல் ஆணையத்துல. 5 கொடுத்து அதுல ஒண்ணு சூஸ் பண்ண சொல்லி. ஆட்டோ, பேட்டு, அப்புறம் வந்து கப்பு, அப்புறம் வேற என்னது விசில், அதானே? தொப்பி ஒண்ணு, எம்ஜிஆர் தொப்பி ஒண்ணு கேட்டிருக்காங்க. இதுல வந்து நல்ல சின்னங்கள்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ வந்து நல்ல சின்னம். பாமர மக்களை சென்றடையும். இன்னைக்கும் அது சர்வீஸ்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஆட்டோவினுடைய ஆயுள் காலமே அதிகம். அந்த காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் இருக்கு. இன்னமும் அது பரிணாம வளர்ச்சியில ஆட்டோ இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால ஆட்டோ வந்து ஓகே, டிக். அதுக்கு அடுத்து கப்பு. கப்பு முக்கியம் பிகிலே. அதனால அது முக்கியம். கப்பு ஓகே. இந்த 2 தான் இதுல ஓகே. பேட்டு வேண்டாம், அதை வந்து அடிச்சு கலத்துற மாதிரி இருக்க ஆள்லாம் ஓடி போயிடும். இந்த 2 ஓகே. ஆட்டோவும் கப்பும் ஓகே. ஏன் சார் உலகம் சுற்றும் வாலிபன்ல எம்ஜிஆர் யூஸ் பண்ண அந்த தொப்பியை போட்டிருக்காங்களே? அது வந்து தொப்பி வந்து பொதுவா வந்து கிரீடம்னு சொல்லுவாங்க. அந்த கிரீடம் வந்து எல்லாருக்கும் ஒத்து வராது.
ஏன் ஒத்து வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து சில தலைமை சூரியன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். சூரியன் நம்ம தலைக்கு மேல இருக்குதா, அந்த சூரியன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் தொப்பிலாம் வைக்க முடியும். அல்லது மேஷ ராசி சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இப்படி இருந்தா தான் தொப்பி, தலைப்பாக்கட்டுலாம் நம்ம கட்டியிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். எம்ஜிஆருக்குலாம் சூரியன் வேற மாரி. இவருக்கு சூரியன் வந்து திருவாதிரையில போய் முடக்கு நட்சத்திரம் ஆயிடுச்சு. ஒரு சின்னத்தை நாம யோசிச்சு செய்யறோம்னா அந்த நட்சத்திரம் அவரை பாதிக்க கூடாது. அப்ப அப்படி ஒரு இதை வைக்கும்போது ஏற்கனவே அவரை கிண்டல் பண்றாங்க ஹேர் ஸ்டைல் விஷயத்துலலாம். எதுக்கு தனி மனித விமர்சனங்கள் வேண்டாம். அதனால இது ஓகே. கப்பு, ஆட்டோ. ஆனா இப்போ இவ்வளவு சொன்னாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ விசில் கிடைச்சிருச்சு இல்ல சார், அதோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு விசில் அவங்க வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசில் வாபஸ் வாங்கிட்டு வேற சின்னங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அது கூட நடக்கும். அப்போ விசிலையே அவங்க கண்டினியூ பண்ணி அதே உறுதிப்படுத்தினா அதுல வெற்றி வாய்ப்பு இருக்காது அப்படின்றீங்களா? நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். என்ன நினைப்பாங்கன்னா அன்மெச்சூரிட்டியா நினைப்பாங்க. இப்போ ஏற்கனவே இவங்க புதுசு இளைஞர்கள், விஜயும் இளைஞர்கள் லிஸ்ட்ல தான் இருக்காரு இன்னுமே. அப்ப என்ன நினைப்பாங்கன்னா, மெச்சூரிட்டி இல்லாத பசங்களா இருக்காங்களே, ஒரே கண்டத்தனமா விசில் அடிச்சுக்கிட்டு. பொதுவா விசில் அடிச்சாலே நிறைய பேருக்கு பிடிக்காது தெரியுமா? பொறுக்கி பசங்க தான் விசில் அப்படி சொல்லுவாங்க. இருக்காங்க. அதனால விசில் அடிச்சா பிடிக்காது நிறைய பேருக்கு. அந்த தன்மை அதானே. இப்போ பிடி வாத்தியார் கையில விசில் இருக்கும். ஓடு ஓடு. அப்ப எல்லாரும் ஓட விட்டுட்டே இருக்கிறதுதான் வேலையா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்பவுமே ஒரு அந்த அந்த ஆக்கர்ஷணம் இருக்கணும், சக்தி இருக்கணும், எனர்ஜி இருக்கணும். அதை நம்மளை காப்பாற்றக்கூடியதா இருக்கணும், அது வளர்றதா இருக்கணும். ஆட்டோ ஓடிக்கிட்டே இருந்தாலும் பயன் உள்ளது, பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடியது. அப்ப ஏழை எளிய மக்கள்கிட்ட போய் சேரும். அது சனி பகவானுடைய அமைப்பு. ஆட்டோ 3 கால் தான் இருக்கு, ஒரு கால் இல்லை. அப்போ அதுவும் ஓகே. கப்பு வந்து வெற்றியின் சின்னம். வெற்றி பெற்றவன் தான் கப்பு எடுக்க முடியும். பிகிலு தான் அவரு. அதனால அது பண்ணலாம். தாவேக்காவுக்கு ஒதுக்கி இருக்க இந்த பொது சின்னம் குறித்த நிறைய ஆன்மீக ரகசியங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிக்கல் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும்.